அரசு பள்ளியில் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா நடத்திய ஆய்வு அவருக்கு சமூக வலைத்தளங்களில் மிக பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது. பல்வேறு அரசியல் தலைவர்களும் கீர்த்தனாவின் செயலுக்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் நாதக பொதுச் செயலாளர் சீமான் கீர்த்தனாவின் செயலை கண்டித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் அரசு பள்ளியை ஆய்வு செய்வதாக கூறிக்கொண்டு தாவேகா அரசின் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அரசு பள்ளியில் படிக்கும் ஒரு குழந்தையிடம் கேள்வி கேட்டு நடந்து கொண்ட விதம் அதிர்ச்சி அளிக்கிறது. குழந்தைக்கு தன்னம்பிக்கையும் உத்வேகமும் அளிக்கும் வகையில் பேசாத குழந்தையை கூனி குறுக வைத்து தாழ்வு மனப்பான்மைக்குள் தள்ளும் விதத்தில் நடந்து கொண்டு இருப்பது மிகவும் மலிவான விளம்பர அரசியலாகும். ஆங்கிலம் என்பது ஒரு மொழிதானே ஒழிய அறிவல்ல என்னும் அடிப்படை உண்மையை கூட உணராத அமைச்சர் கீர்த்தனா தன்னை அதிமேதாவியாக காட்டிக்கொள்வதற்காக ஆங்கிலம் அறியாத அக்குழந்தையை குற்றம் படுத்தலாமா? கடைசி இருக்கை குழந்தைகள் நன்றாக படிக்க மாட்டார்கள் என்னும் பொருளில் பள்ளிலாமா? அப்படி பார்த்தால் சட்டமன்றத்தில் கடைசி வரிசையில் இருப்பவர்கள் எல்லாம் அறிவு இல்லாதவர்களா என்ன? சட்டமன்றத்தில் முதல் வரிசையில் அமர்ந்து இருப்பவர்களுக்கு கூட அறிவு போருளி சுடர்விட்டு எரிவது போல தெரியவில்லையே. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அமோனிய கசிவால் இதுவரை 18 பேர் இறந்து போயிருக்கிறார்கள். தனக்கு தொடர்பே இல்லாத துறையில் ஆய்வு என்னும் பெயரில் அத்துமீறும் தொழில்துறை அமைச்சரான கீர்த்தனா அமோனிய கசிவால் உழைக்கும் மக்கள் இறந்து போன அந்த தொழிற்சாலையை பார்வையிட ஏன் செல்லவில்லை? அமோனிய கசிவு நிகழ்ந்த தொழிற்சாலைக்கு ஆய்வுக்கு செல்லாத தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா பள்ளிகளில் குழந்தையிடம் கேள்வி என்னும் பெயரில் அத்துமீறலாமா என்று சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்கிறார்.